ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் லைஃப் ஸ்டைல் வித் நிலா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வாக் பார்க்க போகிறோன்னா பாப்பாவோட ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். பாப்பா மதியம் 3 o'clock லன்ச் முடிச்சுட்டு தூங்கினான்னா எகெயின் 4 o'clock 4:30க்கு எழுந்திரிச்சிப்பான். பாப்பாவுக்கு இப்போ 12 month நடந்துகிட்ருக்கு. அதனால என்னென்னு தெரியல, அதிகமாக டே டைமில் தூங்குறதே கிடையாது. ரொம்பவுமே தூங்குற டைம் குறைஞ்சிருச்சு. தூங்கி எழுந்திரிச்சது ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நாங்கள் வீட்டுக்கு வெளியவே விளையாடிட்டு இருப்பாள். சம்டைம்ஸ் வாக் போவோம், சம்டைம்ஸ் வீட்லேயே அவளே விளையாடிட்டு இருப்பாள். பாப்பா கூட விளையாடிட்டு இருக்கிறது பாப்பாவோட கசின்ஸ் தான். அவங்க எங்கள் வீட்டில் தான் இருக்காங்க. இங்கேருந்து தான் ஸ்கூல் போயிட்டுருக்காங்க. வர்ஷிகா, தேஜு. இவங்க இருக்கும்போது பாப்பா நல்லா என்கேஜிங்காகவே இருப்பாள். இவங்களுக்கு ஸ்கூல் லீவுனால பாப்பா மோஸ்ட்லி அவங்களோட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டுருப்பா. ஈவினிங் அதிகமாக வெளியெல்லாம் போக மாட்டோம். எப்பவுமே வாக் போவோம். இன்றைக்கி இவங்க இருக்கங்காட்டி இவங்களோடய விளையாடிட்டு நல்லா ஜாலியாக இருந்தாள். பாப்பா ரொம்பவுமே சேட்டை பண்ணிகிட்டே இருப்பாள். வர வர சேரில் எந்திரிச்சு நிற்கிறது அப்படின்ட்டு அதிகமாக சேட்டை பண்ணிகிட்டே இருப்பாள். வர்ஷி இருந்தால் வர்ஷி நல்லாவே வந்து பாப்பாவை கேர் பண்ணிப்பாள். தென் 5:30 பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ் ஏதாவது கொடுப்பேன். மோஸ்ட்லி பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ் ஃப்ரூட்ஸ் தான் ஏதாவது கொடுப்பேன். இன்றைக்கி பாப்பாவுக்கு வாட்டர் மெலன் தான் கொடுத்தேன். இப்போ ஃபஸ்ட்டெல்லாம் அவளுக்கு வந்து வாட்டர் மெலன் வந்து ஜூஸ் மட்டும் எடுத்து அப்படி தான் கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கொடுத்தாவே அவளே நல்லா சாப்பிட்டுக்கிட்டா. இன்றைக்கி எங்கேயும் நாங்கள் வெளியே எங்கேயும் அதிகமாக போகல, சன் ரொம்ப அதிகமாக இருந்தங்காட்டி. ஸோ வந்து பாப்பா வந்து வீட்டுக்குள்ளேயே கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தா. தேஜு கூடயும் வர்ஷி கூடயும் நல்லா என்கேஜிங்காக இருந்தா. அவங்க ரெண்டு இருக்கங்காட்டி அவள் வந்து என்னை கூட கண்டுக்கல. அவங்க இது கூடயே விளையாடிட்டு நல்லாவே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. பாப்பா எப்போவுமே தேஜுக்கிட்ட தான் அதிகமாக விளையாடுவாள். அவனை பிடிச்சி அடிக்கிறது, அவள் தலையை பிடிச்சி இழுக்கிறதுன்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம் அவளுக்கு அதில். ஸோ அவனை பிடிச்சதே எப்போ பார்த்தாலும் அடிச்சுட்டே இருப்பாள். தேஜுவும் நீ அடித்து எவ்வளோ வேணால் தாங்குவேன் அப்படிங்கிற மாதிரி படுத்துப்பான், எதுவுமே பண்ண மாட்டான். தென் ஈவினிங் டைமில் வந்து எங்கள் மாமனார் மாமியார் எல்லாருமே வந்துடுவாங்க. அவங்கெல்லாம் வந்துட்டாங்கன்னா பாப்பாவை வந்து அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு பாப்பாவுக்கு நைட் நான் டின்னர் ரெடி பண்ணிடுவேன். மோஸ்ட்லி பாப்பாவுக்கு நைட் டின்னருக்கு நான் டிஃபன் ஐட்டம் மாதிரி தான் ஏதாவது கொடுப்பேன். இன்றைக்கி பாப்பாவுக்கு தோசையும் வெஜிடபிள் குருமாவும் தான் கொடுக்குறேன். அதுக்கு ஒரு மீடியம் சைஸ் ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து பொடி பொடியாக சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். தென் பேனில் 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்கள் பேபி நெய் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் கடுகுக்கு லைட்டாக ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா பாப்பா வந்து கடுகு அதிகமாக போட்டால் நல்லா சாப்பிட மாட்டேங்கிறான்னு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம்லாம் நல்லா வதங்கினா தான் அவங்களால நல்லா சாப்பிட முடியும். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் வீட்டில் இருக்கிற வெஜிடபிள் கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு இந்த 3மே எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா நம்ம தாளிக்கும் போது சேர்த்து வேக வச்சோன்னா ரொம்ப லேட் ஆகும். ஸோ அதனால் நான் ஆல்ரெடி வேக வச்சதை தான் எடுத்து வச்சுக்கிட்டேன். நீங்களும் வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தென் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமே நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது வெஜிடபிள்ஸ் வந்து நல்லாவே வெந்துடும். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கையிலேயே நசுக்கி கொடுக்குறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தென் குருமாவுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு 3 முந்திரி எடுத்திருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா கொரகொரப்பாக இல்லாமல் நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. தென் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். அந்த மிக்ஸி ஜாருக்குள்ளேயே கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த தண்ணியும் உள்ளே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி வெஜிடபிள்ஸ் எல்லாம் 90-95% வெந்துருச்சு. இப்போ லைட்டாக நீங்கள் வேக விட்டிங்கனாவே போதும், நல்லாவே வெந்துடும். நான் இதில் எந்த மசாலாவுமே சேர்க்கல, மஞ்சத்தூள் கூட ஆட் பண்ணல. பாப்பாவுக்கு உப்பு மட்டும் ஆட் பண்ணிப்பேன். ஏன்னா பாப்பா உப்பு போட்டு கொடுத்தோன்னா நல்லா சாப்பிட்டுப்பா. இன்கேஸ் 1 இயர்க்குள்ளே இருக்க பேபியாக இருந்தால் நீங்கள் உப்பு ஸ்கிப் பண்ணிக்கலாம், அப்படியே கூட கொடுக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இட்லி தோசைக்கெல்லாம் ஒரு ஹெல்த்தியான சைட் டிஷ் ரெசிபிங்க. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபார் மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.